விக்ரமாதித்தகதை. கதை 44. திருச்சியிலே சொல்லிய சங்கீத சாதித்திய சரசசல்லாப உல்லாச ருக்மணி கதை. மந்தாகினிபுரத்தை மன்மதவசீகரன் என்ற மன்னன் அரசாண்டு வந்தான். அவனுக்கு மங்களதன் என்ற மதியமைச்சர் ஒருவன் இருந்தான். அரசனுக்கு மதனமோகனன் என்ற குமாரனும் மந்திரிக்கு தந்திரலோலன் என்ற குமாரனும் பிறந்து வளர்ந்து சகலவிதமான கலைகளும் அஸ்திர சஸ்திர வித்தைகளும் கற்று வாலிப தசை அடைந்தார்கள். இருவரும் பால்யம் முதலாய உயிருக்குயிரான நண்பர்களாய் விளங்கினார்கள். கணநேரம் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமலிருந்து வந்தார்கள். ஒரு நாள் இருவரும் குதிரைகள் மீதேறி வெகு தொலைவிலுள்ள காட்டுக்கு வேட்டையாடச் சென்றார்கள். கானகம் முழுவதும் சுற்றி வேட்டையாடியதால் தாகவிடாய் மேலிட்டு எங்காவது ஜலம் தட்டுப்படுகிறதாவென்று தேடியலைந்து வரும்போது வனாந்தரத்தில் ஒரு தடாகமும் ஆலவிருஷமும் நிசப்தமான ஆலயம் ஒன்றும் இருப்பதைக் கண்டுபிடித்தார்கள். நீரருந்திக் களைப்பு தீர கரையிலிருந்த ஓர் ஆலமரத்தின் நிழலில் படுத்திருந்தார்கள். இராஜகுமாரன் உறங்கிவிட்டான். மந்திரி குமாரனுக்கு உறக்கம் வரவில்லை. அங்கிருந்த விசித்திரமான ஆலயத்தைப் பார்க்க வேண்டும் என்கிற ஆவல் மேலிட்டது. மெல்ல எழுந்து சென்று அதைச் சுற்றிப் பார்க்கையில் அவ்வாலயத்தின் வடக்குப் புறத்தில் ஓர் அதிசய அற்புத சுந்தரியின் கற்சிலையைக் கண்டு பிரமித்து நின்றான். அது கையில் பூச்செண்டு ஏந்தி மோகனப் புன்முறுவலுடன் மோகனாங்கி ஒருத்தி நிற்பது போலவே பிரமையூட்டியது. அதைக் கண்டு வியந்த மந்திரிகுமாரன், இதை அழகன் ரசிகனான அரசகுமாரன் கண்டால் மோகாவேசம் கொண்டு பித்து பிடித்து போவான் என்று நினைத்துக் கொண்டு ஆலமரத்தடிக்குத் திரும்பி வந்தான். அப்போது இராஜகுமாரனும் களைப்பு நீங்கி விழித்தெழுந்து, நண்பா, எதிரே என்ன ஆலயம்? இந்த வனாந்தரத்தில் மிகவும் விசித்திரமாகத் தோன்றுகிறது. அதை நானும் சுற்றிப் பார்த்துவிட்டு வருகிறேன் என்றான். போய் பார், ஆனால் கோயிலை பிரகாரம் செய்யும்போது வடக்கு பக்கம் மட்டும் போகாதே என்றான் மந்திரிகுமாரன். கோயிலுக்குள் நுழைந்த இராஜகுமாரன் வடக்கு பக்கம் போக வேண்டாம் என மந்திரிகுமாரன் சொன்ன காரணம் என்ன என்று நினைத்து ஆவல் மேலிட்டவனாய் அதையறிய வடக்கு பக்கமாகச் சென்றான். அப்போது கையில் பூச்செண்டு பிடித்தபடி புது எழிலுடன் அங்கு நின்றிருந்த மோகனாங்கியின் சிலையைக் கண்டு அதனுடைய அதிரூபமான அழகில் மதிமயங்கி தன்னை மறந்து நின்றுவிட்டான். அதைப் பார்க்க பார்க்க மோகாவேசம் மீறி பித்து பிடித்தவனைப் போல் பெண்ணே பூச்செண்டு தா, பெண்ணே பூச்செண்டு தா என்று கேட்ட வண்ணமேயிருந்தான். வெகுநேரமாகிவிட்டபடியால் அரசகுமாரனைத் தேடி வந்த மந்திரிகுமாரன் நண்பனின் நிலையறிந்து அவனுக்கு வேண்டிய புத்திமதிகள் கூற முயன்றான். அரசகுமாரன் எல்லாவற்றிற்கும் பெண்ணே பூச்செண்டு தா என்று பிதற்றுவதைத் தவிர மற்றொன்றும் கூறவில்லை. சிலைவடிமாய் நிற்கும் சிருங்கார மங்கையின் மீதுள்ள மயக்கம் இராஜகுமாரனைப் பித்தனாகி விட்டதென்பதை அறிந்த மந்திரி குமாரன் இனி என்ன செய்வதென புரியாமல் மனங்குழம்பிக் கவலையுடன் நிற்கும் தருவாயில் அக்கோயிலின் அர்ச்சகன் வந்தான். அவனிடம் மந்திரிகுமாரன், அந்த சிலையை செதுக்கிய சிற்பி யார்? அவன் எந்தப் பெண் வடிவத்தைப் பார்த்து இந்தச் சிலையை செதுக்கி வைத்தான் என்று கேட்டான். இங்கிருந்து 10 காத வழிக்கு அப்பால் கூடல் என்னும் ஓர் ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலுள்ள கோதண்டம் என்கிற சிற்ப சாஸ்திரிதான் இந்த சிலையை செய்து வைத்தார். அவர் வருஷத்திற்கு ஒரு நாள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆராதனை அர்ச்சனை பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு போவார். அவரிடம் சென்று விசாரித்தால் இந்த கற்சிலையிலுள்ள பெண் வடிவம் யாருடையதென தெரியவரும் என்று தெரிவித்தான். அர்ச்சகரே, அந்தச் சிற்பி எந்தப் பெண்ணை பார்த்து இந்தச் சிங்கார சிலையை செதுக்கினானோ அந்தப் பெண்ணை நேரில் பார்த்தாலொழிய என் நண்பனின் பித்து தெரியாது. இந்த ஆலயத்தை விட்டு நகரமாட்டான். நான் அந்த பெண்ணை இன்றோ நாளையோ அல்லது எப்படியும் 6 மாத காலத்திற்குள் இங்கே கொண்டு வருகிறேன். அதுவரை என் நண்பனுக்கு வேண்டிய உணவு முதலான வசதிகளையெல்லாம் நீர்தான் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி தன் கழுத்தில் உள்ள விலையுயர்ந்த முத்து மாலையைக் கழற்றி அர்ச்சகனிடம் கொடுத்துவிட்டு தனது பஞ்ச கல்யாணி குதிரை மீது ஏறிக்கொண்டு காடு மலை வனாந்தரங்களைக் கடந்து கூடல் என்ற ஊருக்கு மிகவும் சிரமப்பட்டு கோதண்ட சிற்பியைக் கண்டுபிடித்து
ஐயா, காட்டுக்கோயில் உள்ள அந்த பேரழகியான சிலையை செதுக்கிய கைதேர்ந்த கலைஞர் நீர்தானே என்று கேட்டான். ஏதோ கைக்கு வந்தபடி செதுக்கினேன் என்றான் சிற்பி. உண்மையே சொல்லும், அந்தச் சிலையைப் பார்த்து பித்தேறிய என் நண்பின் உயிர் ஊசலாடுகிறது. அவனைக் காப்பதற்கு எந்தப் பெண்ணைப் பார்த்து அந்தக் கற்சிலையை செதுக்கினீர் என்பது தெரிய வேண்டும் என்றான் மந்திரிகுமாரன். அதைக் கேட்டு மனமிளகிய சிற்பி, அது ஒரு விசித்திரமான வரலாறு சொல்லுகிறேன் கேளுங்கள். சுமார் 1 மாதத்திற்கு முன்பு அந்த காட்டுக் கோயிலுக்குப் போயிருந்தேன். அந்தி சாய்ந்து பொழுது இருட்டும் நேரத்தில் கோயிலின் முகப்பு வாசலில் நான் நின்று கொண்டிருந்தபோது, தெற்கே ஒரு சிற்றூரிலிருந்து பெருமாள் என்னும் ஒரு குயவன் என்னிடம் வந்து பளபளவென்று விலை மதிப்பற்ற இரத்தினக் கல்லைப் போல மின்னும் ஒரு பொருளைக் கொடுத்து விலை கூறினான். என் குழந்தையின் கழுத்தில் தொங்கிய தங்கப்பதக்கத்தை கழற்றிக் கொடுத்து அந்த அதிசய இரத்தினக் கல்லை விலைக்கு வாங்கிக் கொண்டேன். மறுநாள் பொழுது விடிந்து சூரிய வெளிச்சத்தில் பார்த்தபோது இரத்தினக் கல் என்று நினைத்து நான் வாங்கிய பொருள் பெண்ணொருத்தியின் வெறும் விரல் நகமாய் இருப்பதைக் கண்டு வருத்தப்பட்டேன். அந்த துயரை மறப்பதற்காக அந்த நகத்தை வைத்துக்கொண்டு அதற்கு பொருத்தமான அங்க வடிவங்களுள்ள பெண்ணொருத்தியை கற்பனை செய்து கற்சிலையாகச் செலுக்கினேன். இவ்வளவுதான் எனக்குத் தெரியும் என்றான். அதன் பின்னர் மந்திரி குமாரனான தந்திரலோலன் அங்கிருந்து புறப்பட்டு தெற்கேயுள்ள சிற்றூரிர அடைந்து பெருமாளைக் கண்டுபிடித்து தன் நண்பனின் பரிதாப நிலையைக் கூறி தன் கையில் உள்ள மோதிரத்தைக் கழற்றி இனாமாகவும் கொடுத்து, பெண்ணின் நகம் உன் கைக்கு வந்த வரலாறு என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், அது ஒரு மோசமான கதை. கார்கோடக வனத்திலிருக்கும் வேடன் ஒருநாள் அந்தி இருட்டில் பளபளவென இரத்தினம் போல் மின்னும் இந்த நகத்தைக் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு பதிலுக்கு சட்டி பானைகளும் இலுப்பைக் கட்டியும் வாங்கிச் சென்றான். மினுமினுக்கும் இந்த நகத்தை இரத்தினக்கல் என்று எண்ணிக் குழந்தைக்குப் பதக்கம் பண்ணி போடலாமென்று ஆசையோடு வாங்கினேன். பொழுது விடிந்து பார்க்கும்போதுதான் இது வெறும் நகம் என்பது தெரிந்தது. நான் ஏமாந்து போன கவலையையும் நஷ்டத்தையும் ஈடுகட்ட இந்த நகத்தை கூடல் நகரத்து கோதண்ட சிற்பியிடம் கொடுத்து ஏமாற்றிப் பதக்கம் பெற்று வந்தேன் என்றான். மந்திரிகுமாரன் அவனிடம் விடை பெற்றுக் கொண்டு அதிவேகமாகச் சென்று கார்கோடக வனத்திலிருக்கும் வேடனுடைய குடிசையை அடைந்து, இந்த விரல் நகம் எந்த பெண்ணுடையது? இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று விசாரித்தான். அதற்கு வேடன், ஐயா, ஒரு நாள் இந்த காட்டில் வழக்கப்படி வேட்டையாடச் சென்றேன். வேட்டைக்கு ஒரு பிராணியும் அகப்படாமல் போகவே மனமுடைந்து உச்சி வெயிலை தாங்க முடியாமல் அங்கிருந்து 3 நாழிகை தூரத்திலுள்ள ஓர் ஆலமரத்தடியின் நிழலில் படுத்து என்னை அறியாமல் உறங்கிவிட்டேன். இருட்டிய பிறகுதான் திடுக்கிட்டு விழித்தேன். என் எதிரே இந்த நகம் பளபளவென மின்னியது. நாக இரத்தினமாயிருக்கும் என்று நினைத்து எடுத்து வந்தேன். பொழுது விடிந்ததுந்தான் இது நகம் என்பது தெரிந்தது. இதை அந்தி இருளில் பெருமாளிடம் கொடுத்து ஏமாற்றிச் சட்டி பானைகள் வாங்கிக் கொண்டு வந்தேன். இவ்வளவுதான் எனக்குத் தெரியும் என்றான். இந்த பதிலைக் கேட்டு ஏமாற்றமடைந்த மந்திரிகுமாரன், இதுவரை ஒருவரால் ஒருவரைப் பற்றி வந்தோம். இப்போது அவன் அந்தரத்தில் விட்டு விட்டானே என்று வருந்தி மிகுந்த விசனத்துடன் அந்த ஆலமரத்தடிக்குச் சென்றான். கொடிய காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய அந்த இடத்தில் நகத்திற்குரிய நங்கியைப் பற்றிய விபரம் கிடைத்தாலன்றி உயிரோடு ஊர் திரும்புவதில்லை என்று தீர்மானித்து குதிரையை மரத்தில் கட்டிவிட்டு அந்த ஆல விருஷத்தின் அடியிலேயே படுத்துவிடான். பொழுது சாய்ந்து அந்தி இருளும் கவியலாயிற்று. அந்த ஆலமரத்தில் அப்பொழுது 1000 கிளிகள் வந்து தங்கின. அவைகளில் ராஜகிளி அவனை நோக்கி, ஓ மானிடனே, நீ யார்? துஷ்ட மிருகங்கள் நிறைந்த இவ்வனத்தில் தனியே சயனித்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டது. அதனிடம் மந்திரிகுமாரன் பரிதாபமான குரலில்தான் வந்த காரியத்தை தெரிவித்தான். அதைக் கேட்டு மனமுருகிய ராஜகிளி மற்ற கிளிகளை நோக்கி, உங்களில் யாருக்காவது அந்த நகத்தை இங்கு போட்டவர் யார் என்பது தெரியுமா என்று விசாரித்தது.
அப்போது ஒரு கிளி முன் வந்து, சுவாமி, முன்னொரு சமயம் நாங்களெல்லாம் 7 சமுத்திரங்களைக் கடந்து அப்பால் வனத்திலிருக்கும் கனிவர்க்கங்களையும் புசித்து உமக்காக ஆளுக்கொரு கனியைக் கவ்விக்கொண்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கமாகத் திரும்பும்போது, மல்லிகாபுரம் என்ற தீவிலே 7 ஒப்பருகையிலே பூர்ண சந்திரன் உதயமானது போல் பேரழகு வாய்ந்த பெண்ணொருத்தி தோன்றி கூந்தலை தன் கைவிரல்களால் கோதிக் கொண்டிருந்தான். அவளுடைய சிறு விரலிருந்து அந்த நகம் பெயர்ந்து விழுந்தது. அந்த இருளில் அது பளபளவென மின்னியதால் அவளுடைய கூந்தலில் சூடியிருக்கும் சந்திரப் பிறையிலிருந்து நவரத்தினக் கல் ஒன்று பெயர்ந்து விழுந்ததோ என்று நான் நினைத்து, என் வாயிலிருந்த கனியை விட்டுவிட்டு நகத்தைக் கவ்விக்கொண்டு இங்கே வந்தேன். அந்தி நேரத்தில் ரத்தினமாக ஜொலித்த அது பொழுது விடிந்ததும் வெறும் நகமாகத் தோன்றியது. அவரவரும் தாங்கள் கொண்டு வந்த கனிகளைத் தங்களுக்குக் கொடுக்க நான் நகத்தைக் கொடுத்தேன். எல்லோரும் பழம் கொண்டு வர, நீ நகமா கொண்டு வந்தாய் என்று கோபித்து நகத்தை இந்த விருஷத்தினடியில் போட்டுவிட்டு என் தலையில் நறுக்கிணறு கொத்தினீர். இன்னும் என் தலையில் நீர் கொத்திய தழும்பிருக்கிறது. பாரும் என்று தலையைக் காட்டியது கிளி. அதைக் கேட்டதும் துள்ளி எழுந்த மந்திரிகுமாரன், சப்த சமுத்திரங்களையும் தாண்டி மல்லிகாபுரம் தீவை அடைய உபாயம் என்ன? நான் உங்களைப் போல் ஆகாய மார்க்கமாய் பறக்க முடியாதே என்றான். அதற்கு ராஜா, கிளி, கேளாய் மானிடனே, இங்கிருந்து 3 யோசனை தூரத்தில் ஆகாயத்தை அளாவி நிற்கும் புண்ணிய விருஷம் ஒன்றிருக்கிறது. அதில் ஆண் பெண்ணாகிய 2 அண்டபேரண்ட பசிகள் இருக்கின்றன. அவைகளிடம் எப்படியாவது சிநேகம் செய்து கொண்டால் சப்த சமுத்திரங்களைக் கடந்து அந்த தீவை அடைய உனக்கு வழி கிடைக்கும் என்றது. மந்திரிகுமாரனும் அவ்வாறே புறப்பட்டு தன் குதிரையின் மீதேறி காற்றாய் புன்னி விருட்சத்தை அடைந்தான். அண்டபேரண்ட பசிகளிரண்டும் இரை தேடுவதற்காக தீவாத்திரம் சென்றிருந்தன. அப்போது பயங்கரமான ஒரு சர்ப்பம் கூட்டிலிருக்கும் அதன் குஞ்சுகளைச் சாப்பிடுவதற்காக மரத்தின் மீது ஏறியது. குஞ்சுகள் பயத்தால் இறக்கைகளைப் பணபணவென்று அடித்து பரிதவித்தன. மந்திரி குமாரன் அந்த சர்ப்பத்தை தன் உடைவாளால் 2 துண்டாக வெட்டி கொன்று பஷிகளின் குஞ்சுகளைக் காப்பாற்றினான். அப்போது அவை மந்திரிகுமாரனை நோக்கி நயன பாஷையில், ஐயா, புரோபகாரம் மிக்க பூமானே, எங்களை அந்த கொடிய சர்ப்பத்தின் கோரவாயிலிருந்து காப்பாற்றிய உமக்கு நாங்கள் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் தாய் தந்தையர் திரும்பி வந்து விடுவார்கள். அவர்களிடம் சொல்லி ஆவன செய்கிறோம். ஆனால் அவர்கள் ஆங்காரமாய் வருகிற வேகத்தில் அடிபட்டு போவீராகையால் நீர் நேரிடையாக எதிர்ப்படாமல் செடியின் மறைவில் இரும் என்றன. அவ்வாறே மந்திரிகுமாரனும் மறைந்திருந்தான். சிறிது நேரத்தில் எங்கும் புயற்காற்று வீசும்படியான வேகத்தில் பேரிரைச்சலுடன் அண்டபேரண்ட பசிகளிரண்டும் திரும்பி வந்து புண்ணிய விருட்சத்தில் அமர்ந்து தங்கள் குஞ்சுகளுக்கு இரை கொடுக்க முயன்றன. குஞ்சுகள் இரை உண்ண மாட்டோமென விசாரமாயிருக்க, தாய்ப்பறவை காரணம் வினவ, அதற்கு அவைகள் நடந்ததைத் தெரிவித்து மந்திரிகுமாரனுக்கும் ஆகாரம் கொடுத்து உபசரித்து பிரதியுபகாரம் செய்யும்படி கெஞ்சின. பாம்பினிடமிருந்து தன் குஞ்சுகளைக் காப்பாற்றியதற்காக பசிகளிரண்டும் அகமகிழ்ந்து மந்திரிகுமாரனின் இலட்சிய யாத்திரையைக் கேட்டறிந்து சப்த சமுத்திரத்தைத் தாண்டி மல்லிகாபுரம் தீவை அடைவதற்கு தாங்கள் உதவி புரிவதாகக் கூறின. அதன் பின்னர் மந்திரி குமாரன் அவை கொடுத்த ஆகாரத்தை அருந்தி தன்னுடைய குதிரையை எடுத்து ஊரிலுள்ள ஒரு குடியானவனிடம் பத்திரமாக பாதுகாக்கும்படி ஒப்படைத்துவிட்டு திரும்பி வந்தான். அவனிடம் ஆண் பசியானது, ஐயா, என் கழுத்தைக் கெட்டியாக கட்டிப்பிடித்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொள்ளும் என்று கூறி அவ்வாறே அவனுடன் ஆகாய வீதியில் பறந்து சென்றது. வழியில் நவம்பர் இரத்தினங்கள் நிறைந்த சமுத்திரம் ஒன்றை கடந்து செல்கையில் மந்திரிகுமாரன் காலை சுத்தம் செய்ய வேண்டுமெனச் சொல்லி கீழிறங்கி கை நிறைய நவம்பர் இரத்தினங்களை வாரிக் கட்டிக் கொண்டு புறப்பட்டான். மல்லிகாபுரம் என்னும் தீவின் கரையை அடைந்ததும் ஆண் பக்ஷி அவனைக் கீழே இறக்கிவிட்டு தன் சிறகில் ஒன்றை கொடுத்து நீர் அக்கரைக்கு திரும்ப வேண்டுமென்று தோன்றும் பொழுது இந்த இறகிற்கு சாம்பிராணி தூபமிட்டு எங்களை நினையும்,
அப்போது நானும் என் மனையாளும் வந்து உம்மையும் நீர் நாடி வந்த பெண்ணையும் தூக்கிக் கொண்டு திரும்பி எமது இருப்பிடத்தில் விடுகிறோம் என்று சொல்லிப் பறந்து சென்றது. அப்பால் மந்திரிகுமாரனும் நவரத்தினச் செட்டியார் போல் மாறுவேடம் பூண்டு கடை வீதி சென்று ஒரு கடையை வாடகைக்குப் பேசி அதில் இரத்தினக் கம்பளம் விரித்து தான் சமுத்திரத்திலிருந்து அள்ளி வந்த நவரத்தினங்களை விற்பனைக்குப் பரப்பி வைத்தான். ஸ்வர வைடூரியங்கள் ஒவ்வொன்றும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்தாலும் கிடைத்தற்கரிய அபூர்வ சரக்குகளாய் இருப்பதைக் கண்டு அங்குள்ள தன வணிகர்களெல்லாம் அவற்றிற்கு விலை மதிப்பிட முடியாதவராய் அதிசயித்துப் போயினர். அத்தீவிலே இரத்தினங்களை மதிப்பிடுவதில் வல்லவராயும் மதிப்பிற்குரிய பெருநிதிச் செல்வந்தராகவும் விளங்கிய நவகோடி நாராயணன் செட்டியார் என்ற ஒருவர் அந்தப் பக்கம் வந்தார். அவர் வசிக்கும் மாளிகை அரண்மனை போல் 7 அடுக்கு உப்பரிகைகள் கொண்டது. அந்த செட்டியாருக்கு ஒரு செல்வக்குமாரி இருந்தாள். சங்கீத சாகித்ய சரசசல்லாபு உல்லாச ருக்மணி என்று பலராலும் போற்றப்படும் அந்த புத்திரியைப் போன்ற பேரழகியை இந்த புவியில் வேறு எங்கும் காண இயலாது. அவளுடைய அழகிற்கும் அறிவிற்கும் கலைஞானங்களுக்கும் பொருத்தமான நாயகன் கிடைக்காததால் அவள் கல்யாணமாகாமல் கன்னிப் பெண்ணாகவே இருந்து வந்தாள். அவளுடைய தந்தையும் தம்முடைய குலப்பெருமைக்கு பொருத்தமான மாப்பிள்ளை கிடைக்காவிடில் தம் புத்திரி கன்னியாகவே இருந்து விடட்டும் என்று கருதியிருந்தார். அந்த பேரழகியான பெண்தான் காட்டுக்கோயிலில் கண்ட கற்சிலைக்குமரியாக இருக்கும் என்று மந்திரி குமாரன் எண்ணமிட்டான். கடைவீதியிலே அவனைக் கண்ட நவகோடி நாராயணன் செட்டியார் அவனுடைய விருத்தாந்தத்தை விசாரிக்க தான் மந்தாகினிபுரத்தைச் சேர்ந்த சதகோடிராமன் செட்டியாரின் குமாரன் வைரலிங்கம் செட்டி என்றும் சில இரத்தினங்களுடன் தேசாந்தரம் புறப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தான். நவகோடி செட்டியாரும் அவனுடைய வளமையைக் கண்டு பிரியங்கொண்டு விருந்திற்கு அழைத்துச் சென்று விருந்திட்டு தன்னுடைய 7 அடுக்கு மாளிகையில் 4 தினங்கள் தங்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் அவருடைய செல்வக்குமாரியான ருக்மணியைப் பார்த்து கற்சிலையாகவுள்ள முகச்சாயலும் அங்க லக்ஷணங்களும் அவளுடையதுதான் என்று நிச்சயித்துக் கொண்டு அவளை அங்கிருந்து எப்படியாவது கிளப்பிச் செல்ல வேண்டுமென ஒரு திட்டம் வகுக்கலானான். அந்த பருவமங்கையும் அவனுடைய தேஜஸ் தவழும் முகப்பொலிவைக் கண்டு கவர்ச்சிப்பட்டு அவனை அடைய வேண்டுமென உள்ளூர ஆசைப்படலானாள். அதற்கு தன் தந்தை சம்மதிக்க மாட்டார் என்று எண்ணி தன ஆசையை வெளியிடாமலிருந்தாள். மந்திரிகுமாரனும் அவளுடைய உட்கருத்தை புரிந்து கொண்டு அவளை கள்ள வழியில் சந்தித்து கவர்ந்து செல்ல வேண்டுமென அதற்கு ஓர் உபாயம் தேடியவனாய் 6 நாள் நவகோடி வணிகளின் மாளிகையில் தங்கியிருந்து அவருடைய குடும்பத்தில் நெருங்கிப் பழகி அவரை மாமா என்றும் அவருடைய மனையாளை அத்தை என்றும் அவருடைய மைத்துனரை அப்பா என்றும் கூப்பிட்டு ஆளுக்கு தகுந்தபடியெல்லாம் உறவு கொண்டாடி எல்லோருடைய அன்பையும் கவர்ந்து கொண்டான். இப்படியிருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் நவகோடி செட்டியாரிடம் மாமா என் ஊரிலிருந்து என் மனையாளை அழைத்து வந்து இந்த தீவில் சிறிது காலம் குடித்தனம் நடத்திச் செல்லாமலாம் என்று ஆசைப்படுகிறேன். உங்களுடைய மாளிகையின் திருமதிலுக்கு எதிரே உள்ள காலி இடத்தை தந்தால் என் இஷ்டம் போல் ஒரு தனி மாளிகை கட்டிக்கொண்டு என் குடும்பத்தை அழைத்துக் கொள்வேன். பிறகு போகும் பொழுது அந்த மாளிகையை தங்களிடமே கொடுத்துவிட்டுச் செல்கிறேன் என்று கேட்கவே அவரும் அதற்கிணங்கிவிட்டார். உடனே மந்திரிகுமாரன் கொல்லர்களை வரவழைத்து சிறிது திரவியம் கொடுத்து எதிரிலிருக்கும் இடத்தில் எண்ணப்படி இன்ப மாளிகையொன்றை உருவாக்கி அங்கிருந்த செட்டியாரின் மாளிகையிலுள்ள ருக்மணியின் பள்ளியறைக்கு சுரங்கமொன்றும் இரகசியமாக அமைத்து அந்த சுரங்க சாலை ருக்மணிக்கும் தெரியாதவாறு மர்மமாக மூடி போட்டு மறைத்து வைத்தான். ஒரு நாள் இரவு எல்லோரும் கண்ணயர்ந்து நேரத்தில் மந்திரி குமாரன் விழித்தெழுந்து கையில் ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டு தன் மாளிகையிலிருந்து சுரங்க வழியாக புறப்பட்டு ருக்மணியின் பள்ளியறைக்குச் சென்று மோகனத்தியில் புரியும் அந்த பருவமங்கையை தன் கையால் தொடாமல் தன் நையிலிருந்த ஒரு கொம்பினால் தட்டி எழுப்பினான். அவளுக்கு அவன் மீது ஏற்கனவே ஒருவித கவர்ச்சி ஏற்பட்டிருந்தபடியால் அவனை ஆவல் குறுப்புடன் வரவேற்றாள். ஆனால் மந்திரிகுமாரனோ தன்மீது மோகம் கொள்வது சரியல்ல என்று கூறிதான் ராஜகுமாரன் பொருட்டு வந்திருக்கும் வரலாறு முழுவதையும் தெரிவித்தான்.
நகம் தெரித்து விழுந்த சம்பவம் நினைவு வரவே ருக்மணியும் காட்டுக்கோயிலிலுள்ள கச்சிரையின் உருவம் தன்னுடையதாகத்தானிருக்குமென நிச்சயித்து அதன் முன் மோகப் பித்தேறி புலப்பிக் கிடக்கும் அரசகுமாரன் மீது மானசீகமாகக் காதல் கொண்டாள். அப்பால் அவர்கள் இருவரும் சுரங்க வழியாய் மந்திரிகுமாரனின் ஒப்பருகே சென்று உரையாடினார்கள். அவள் தன்னுடன் தந்திரமாகக் கிளம்பிக் காட்டுக் கோயிலுக்கு வந்து தரிசனம் கொடுத்தால் தான் மோகப்பித்தேறிக் கிடக்கும் நண்பன் உயிர் பிழைப்பான் என்று மந்திரிகுமாரன் சொன்னான். மனமுருகிய ருக்மணியோ தாய் தந்தேரும் ஊராரும் அறியாமல் தெருவில் நடந்து செல்லவோ தீவைக் கடந்து செல்லவோ முடியாதே, அதற்கு ஓர் உபாயம் சொல்லும் என்றாள். இன்னும் 10 நாளில் இந்த தீவை விட்டு எல்லோரும் அறியும்படியாக பகிரங்கமாகவே பயமின்றி நாமிருவரும் ஒன்றாகவே சேர்ந்து போய்விடலாம். அதற்கு முன்னதாக உன் தாய் தந்தையருக்கும் உறவினருக்கும் ஊராருக்கும் ஒரு பிரிவு உபசார விருந்து என் மாளிகையில் வைக்கப் போகிறேன். அப்போது நீ என் ஊரிலிருந்து வந்த என் மனைவி போல் நீயே சாமர்த்தியமாக நடித்து அவர்களை அந்நியர்களாகப் பாவித்து அன்புடன் விருந்து பரிமாறி வணங்கி விடைபெற்று என்னுடன் புறப்பட வேண்டும். அப்படி நீ நடத்திவிட்டால் போதும், என் மனைவியை என் ஊருக்கு அழைத்துப் போவதை யாரால் தடுக்க முடியும் என்றான். மந்திரிகுமாரன் அவ்வாறு செய்வதாக ஒருவருக்கொருவர் வாக்குத்தத்தம் செய்து கொண்டபின் ருக்மணி விடை பெற்றுக் கொண்டு பள்ளியறைக்கு சுரங்க வழியாக வந்து சேர்ந்து கண்காணாத காதலனான இராஜகுமாரனை எப்போது அடைவோம் என்று ஆவலுடன் சயனித்துக் கொண்டாள். மறுநாள் சூரியோதயமானதும் மந்திரிகுமாரனான வைரலிங்கம் செட்டியார் ஊரிலிருந்து தன் மனைவி வந்திருப்பதாகக் கூறி நவகோடி நாராயணன் செட்டியாரின் குடும்பத்தினர் அனைவரையும் தன் மாளிகை விருந்திற்கு அழைத்துவிட்டுச் சென்றான். நவகோடி நாராயணன் செட்டியாரின் குடும்பத்தினர் முழுவதும் விருந்திற்கு புறப்பட்டார்கள். ருக்மணி மட்டும் உச்சிமுதல் உள்ளங்கால் வரை ஒரு போர்வையை இழுத்து போர்த்தி படுத்துக்கொண்டு தனக்கு தலைவலி என்றும் வயிற்றுவலி என்றும் கூறி விருந்திற்கு வர இயலாது என்றும் கூறி தன் பள்ளியறை கதவை மூடிக்கொண்டு போய்விட்டார்கள். குடும்பத்தினர் அனைவரும் விருந்திற்கு வர இயலாது என்றும் கூறி தன் பள்ளியறை கதவை மூடிக்கொண்டு போய்விட்டாள். குடும்பத்தினர் அனைவரும் விருந்திற்கு சென்றவுடன் ருக்மணி அவசரமாக எழுந்து தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு அவர்களுக்கு முன்பாகவே சுரங்க வழியாக மந்திரிகுமாரனின் மாளிகைக்கு சென்று அவனுடைய மனைவி போல் தத்துரூபமாய் நடித்தவளாய் விருந்தாளிகளுக்கு உணவு பரிமாறி வந்தாள். மந்திரிகுமாரன் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் தன் தாய் தந்தையரை மாமா, மாமி என்று கூப்பிட்டு வரவேற்று உபசரித்தாள். அவளைக் கண்டு திகைத்துப் போன நவகோடி நாராயணன் செட்டியார் அவள் தன் மகள் போன்றிருப்பதாகத் தெரிவித்தார். அதற்கு மந்திரிகுமாரன், உமது புத்திரியைப் போன்று அங்க அடையாளங்களுள்ள பூவையர் இந்த பூலோகத்திலே இன்னும் எத்தனை பேர்கள் இருக்கிறார்களோ? இதெல்லாம் இறைவன் படைப்பிலேயுள்ள லீலா வினோதங்கள் என்று சமாதானம் கூறினான். ஆனாலும் செட்டியார் அந்த பெண்ணின் நடையுடை பாவனைகள் அனைத்தும் நம் பெண்ணைப் போலிருப்பதாக பார்த்து பார்த்து பெருமுச்சிரிந்தார். தம்முடைய சந்தேகத்தை தம் மைத்துனனிடமும் இரகசியமாகச் சொன்னார். விருந்து பரிமாறும்போது அந்த பெண்ணின் புடவையில் நெய்ப்பாத்திரத்தைக் கவிழ்த்து அடையாளம் வைத்துவிட்டால் வீடு திரும்பியதும் அதன் கரையைக் கொண்டு தம் மகள்தானா என்பதைக் கண்டு பிடித்துவிடலோம் என்று மைத்துனர் சொல்லிக் கொடுத்தார். அதன் பிரகாரம் செட்டியார் நெய்யைக் கவிழ்த்து புடவையில் அடையாளம் ஏற்படும்படி செய்தார். அதைக் கடைக் கண்ணால் கவனித்திருந்த மந்திரிகுமாரன் தாம்பூலம் தரிக்கும்போது ருக்மணியிடம் அதைச் சொல்லி அவள் சுரங்க வழியாகத் தன் பள்ளியறைக்கு திரும்பும்போது அவளுடைய நெய்கரைப்பட்ட புடவைக்குப் பதிலாக அது போன்று வேறு புதுப்புடவை உடுத்திச் செல்லும்படி ஏற்பாடு செய்துவிட்டான். வீடு திரும்பிய செட்டியார் தம்முடைய புத்திரியின் பள்ளியறையை பரிசோதித்துப் பார்த்தபோது அவள் முன்மாதிரியே ஜுரம் கண்டவள் போல படுத்திருப்பதையும் அவளுடைய புடைவையில் நெய்கரையில்லாமலிருப்பதையும் கண்டு சந்தேகம் தீர்ந்தார். உள்ளபடியே வைரலிங்கத்தின் மனைவியே தம் மகள் என்று அநியாயமாக பழி சொன்னோமே என்று வருந்தினார். சிறிது நாளைக்கெல்லாம் அவரிடம் மந்திரிகுமாரன் வந்து அவசர காரியமாகத் தன் மனைவியுடன் ஊர் திரும்ப வேண்டுமென்றும் 2 மாதங்களில் திரும்பி விடுவதாகவும் தங்களை வழியனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். அந்தச் சமயம் ருக்மணி மறுபடியும் தலைவலி கண்டவள் போல்
பாசாங்கு செய்து தன் பள்ளியறைக் கதவை உட்புறம் தாளிட்டுக் கொண்டு சுரங்க வாசல் மூலமாக மந்திரிகுமாரனின் மாளிகைக்கு வந்து அவனுடைய மனைவி போல் நடித்தவளாய் தயாராய் காத்திருந்தாள். நவகோடி செட்டியார் குடும்பத்துடன் அங்கே வந்து அவளைத் தன் மகளென அறியாமல் மந்திரிகுமாரனின் மனைவி என்றே நினைத்து கப்பலேற்றி வழியனுப்ப முனைந்தனர். ருக்மணி பிரிவு விடை பெறும்போது தன் தாய் தந்தையரின் பாதங்களில் விழுந்து வணங்கிக் கண்ணீர் சொரிய நின்றாள். பழகிய பாசத்தால் பிரிய முடியாமல் கண்ணீர் சொரிகிறாளென்று எண்ணிய பெற்றோர், விசனப்பட்மல் உன் புருஷனோடு போய் வாமா என்று கண் கலங்கியபடி விடை கொடுத்து வாழ்த்தியனுப்பினார்கள். பிறகு வீட்டுக்கு வந்து பார்க்கையில் தங்கள் புத்திரியின் பள்ளியறைக் கதவு வெகு நேரமாகியும் திறக்கப்படாமலிருக்கவே திடுக்கிட்டு கதவை பிளந்து கொண்டு போய் பரிசோதித்துப் பார்த்தார்கள். உள்ளே குமாரி காணாமல் போயிருப்பதையும் மந்திரிகுமாரனின் மாளிகைக்கு சுரங்க வழி இருப்பதையும் கண்டுபிடித்து மதிமோசம் போனோமே, குலம் நாசமாகப் போயிற்றே என்று புலம்பித் துடித்தார்கள். மந்திரிகுமாரனோ கடற்கரை சென்று இறகிற்கு தூபமிட்டு அண்ட பேரண்ட பட்சிகளை நினைத்தவுடன் அவை இரண்டும் பறந்து வந்தன. அவைகளின் மீது எரிகொண்டு மந்திரி குமாரனும் ருக்மணி பெண்ணும் புண்ணிய விருஷ்டை அடைந்தார்கள். பிறகு மந்திரிகுமாரன் அங்கிருந்து பஷிகளிடம் விடை பெற்றுக் கொண்டு முன்பு குடியானவனிடம் தான் கொடுத்த குதிரையை வாங்கி அதில் ருக்மணியை ஏறி அமர்ந்து வரும்படி செய்து தான் நடந்து சென்று ராஜகுமாரனிருக்கும் கோவிலை நெருங்கினான். கோவிலுக்குள் நுழையும் முன்பு மந்திரி குமாரன் அங்குள்ள நந்தவனத்தில் சில பூக்களை பறித்து ஒரு பூச்செண்டாகக் கட்டி அதை ருக்மணியின் கையில் கொடுத்து, மங்கையர் திலகமே, நீ அந்த கோயிலின் வடக்கு பக்கம் சென்றால் கற்சிலை முன் பூச்செண்டே தாப்பெண்ணே என்று பதறிக் கொண்டிருக்கும் இராஜகுமாரனைக் காண்பாய். அவனிடம் இந்த பூச்செண்டை கொடு, அவனுடைய பித்தம் தெளியும். தான் மோகித்த நாயகி கிடைத்து விட்டாளென பெரிதும் மனம் பூரிப்பான். பிறகு என்னைப் பற்றி விசாரித்தால் நான் இறந்துவிட்டதாகச் சொல். ஏனெனில் அவன் நாடிய பெண்ணே இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தேடிக்கொண்டு வந்து கொடுத்த என் மீது அவனுக்கு எவ்வளவு தூரம் நட்பு இருக்குமெனச் சோதிக்க விரும்புகிறேன் என்று கூறியனுப்பினான். அதன் பிரகாரம் ருக்மணி இதோ கண்ணாளா என்று பூச்செண்டை கொடுத்ததும் இராஜகுமாரனின் பித்தம் தெளிந்து அளவில்லா மகிழ்ச்சி கொண்டான். பிறகு என் நண்பன் தந்திரலோலன் எங்கே என்று அவன் கேட்டதும் ருக்மணி மனங்கலங்கியவள் போல் நடத்து மந்திரிகுமாரன் வழியில் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டதாகத் தெரிவித்தான். அதைக் கேட்ட இராஜகுமாரன் அளவற்ற துக்கவசமாகி எனக்காக இவ்வளவு அல்லலுற்று உன்னைக் கொண்டு வந்த என் ஆருயிர் நண்பன் போய்விட்டானா? என பிராண சிநேகிதன் போன பிறகு இந்த பூவுலகில் என் பிராணன் மட்டும் இருந்து என்ன பயன்? என்று புலம்பித் துடித்து சட்டென உடைவாடை உருவி மார்பில் பாய்ச்சிக் கொண்டு இறந்துவிட்டான். சற்றும் எதிர்பாராமல் நடந்துவிட்ட அந்நிகழ்ச்சியைக் கண்டு ருக்மணி திடுக்கிட்டாள். இந்த இராஜகுமாரன் மீதல்லவா ஆசை வைத்து தாய் தந்தையரைப் பிரிந்தோம் என்று அவளும் துக்கம் தாங்காமல் அதே இரத்தவாளை இராஜகுமாரனின் நெஞ்சிலிருந்து பிடுங்கி தன் நெஞ்சில் குத்திக் கொண்டு உயிர் நீத்தாள். அவர்களைத் தேடி வந்த மந்திரிகுமாரன் இருவரும் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு தன்னாலல்லவா இவர்கள் உயிர் இழந்தார்களென்று வருந்திதானும் அதே இரத்த வாளால் நெஞ்சில் குத்திக் கொண்டு உயிர் துறந்தான். அங்கு வந்த அர்ச்சகன் நம் ஆலயத்திலல்லவா இத்தகைய சோகம் நடந்தது என்று மனம் பொறுமியவனாய் அதே வாளால் தன் நெஞ்சில் குத்திக் கொண்டு உயிரை விட்டான். மறுநாள் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அங்கே 4 உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு மனம் வருந்தி அவர்கள் பிழைக்காவிட்டால் தாங்கள் அனைவரும் ஒரே முகமாக உயிரை விட்டுவிடுவதென்று பராசக்தியை வேண்ட தேவியும் பிரசன்னமாகி அந்நாள் வரையும் உயிர் பெற்றிடச் செய்தாள். பின்னர் இராஜகுமாரன் மதன மோகனுக்கும் ருக்மணிக்கும் அதிவிமரிசையாக கல்யாணம் நடந்தது. மந்திரிகுமரன் தந்திரலோலனும் ஒரு மங்கையை மணம் புரிந்து இனிது நல்லறம் நடத்தி வந்தான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த திரைச்சிலை எதிரே மஞ்சத்திலிக்கும் விக்ரமாதித்தனை நோக்கி கதை கேட்ட பூமானே, இந்த கதையில் வரும் மந்திரிகுமாரன், இராஜகுமாரன், ருக்மணி பெண், அர்ச்சகன் இந்நால்வரில் யார் செய்த உயிர் தியாகம் பெரிது என்று கேட்டது. விக்ரமாதித்தனோ பேசாமடந்தையின் வாயைக் கிளறி,
எப்படியாவது அவளறியாமல் அவளைப் பேச வைத்துவிட வேண்டுமென்று எண்ணியவனாய் மந்திரிகுமாரனின் உயிர் தியாகமே சிறந்தது என்று தவறான விடை சொன்னான். அதைக் கேட்டதும் திரைச்சிலையின் மறுபக்கமிருந்த பேசாமணந்தே கதை சுவாரஸ்யத்தில் தன்னை மறந்தவளாய் துள்ளி எழுந்து அதெப்படி? மந்திரிகுமாரனால் இராஜகுமாரனும் அவனால் ருக்மணிப் பெண்ணும் உயிர் துறந்தார்கள். அவர்கள் இருவரும் இறந்ததைக் கண்டு தன்னாலென்று வருந்தி மந்திரிகுமாரன் தன் உயிரை நீத்தான். இம்மூவரையும் விட எந்த ஒரு பாவம் அறியாமல் ஓர் உறவு பந்தமுமில்லாமல் அங்கு வந்த அர்ச்சகன் பழிக்கு அஞ்சி பரிதாபப்பட்டு உயிர் துறந்ததே விசேஷமாகும் என்றாள். உடனே விக்ரமாதித்தன் கலகலவென்று சிரித்து, அதுதான் சரி, கதை ஒன்றுக்கு பேசாமடந்தையே ஒரு வாசகம் பேச வைத்தாயிற்று என்று உரக்கச் சொல்லிவிட்டு, பொழுது விடுவதற்குள் இன்னும் 2 வாசகம் பேச வைக்க வேண்டுமேயென் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். பேசாமடந்தையோ அடடா, ஏமாந்து போய் ஒரு வாசகம் பேசிவிட்டோமே, இனி இரவு விடியும் வரை ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது என்று வாயை மூடிக்கொண்டு மௌனமானாள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கதை தொடரும்.